ஏசப்பா இந்த பூமியில் வந்தது உங்களுக்காக எனக்காக மாத்திரம்தான். அவருடைய ஆசைகளுக்காகவோ அவருடைய தேவைகளுக்காகவோ இந்த பூமியில் வந்தவர் போராடல்ல. இந்த பூமியில் வந்து அதற்காக அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல்ல. உங்களுக்காக எனக்காக அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கிறார் சிலுவையில். நீங்களும் நானும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதபடிக்கு அவரிடத்துல வரும்படியாய் அவருடையத்துல இளைப்பாரும்படியாய் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்காரு. அதனால எவ்வளவு கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்காக வந்தார், எனக்காக வந்தார் என்பதை மறந்து விடவே கூடாது. அவர் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற தெய்வமாக இருக்கிறார், பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், யுத்தம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சில நெருக்கங்கள், சில கவலைகள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில தேவைகள் வரும்போது என்னடா இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேனே, இவ்வளோ நாளாக தேடுறேனே, இவ்வளோ நாளாக வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறேனே, எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஏசப்பா உங்களை விட்டு எங்கேயும் போகலை. அவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் போது, உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களை கைவிடுவதில்லை. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இது எனக்கு நடக்காதுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு நடக்கும். அவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட மகள்ன்னு சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட குடும்பம்னு சொல்லுங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. பரலோகம் கொட்டி கிடக்கிறது, அவருடைய பொக்கிஷ சாலையில் அவ்வளவு ஆசீர்வாதம் கொட்டி கிடக்குது. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? அவருடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதற்காகத்தான் வச்சிருக்கிறாரு. தட்டங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்க, எனக்கு வேணும்னு கேளுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க, எனக்கு இது நடக்கணும்னு கேளுங்க, இந்த நன்மை எனக்கு வேணும்னு கேளுங்க. நியாயமாக இருந்தா, அது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையாக இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் அநியாயமான முறையில் தேவையில்லாத வழியில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்டீங்கன்னா கிடைக்காது. அவருக்கு பிரியமான காரியமாய், உங்களுக்கு நன்மையான காரியமாய், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு தேவை, ஒரு பிள்ளையோட ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு வீடு, ஒரு வாகனம், இந்த மாதிரி அநேக காரியங்களுடைய அத்தியாவசியங்களுக்கு கேட்கும்போது நிச்சயமாய் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்கள் மேலே அன்பு செலுத்துகிற தெய்வம். இந்த உலக அன்பு வெறும் மாயையானது, உறவுகள் அன்பு வெறும் மாயையானது. ஏசப்பா அன்பு ஒன்றே உங்களுக்கு நிரந்தரமான அன்பு. அதை மட்டும் உற்றாதீங்க, அந்த அன்பை இறுக்கி பிடிச்சிக்குங்க. அது உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை உயர்த்தும், உங்களை விடுதலையாக்கும். காட் பிளஸ்.